மாலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் நவநித்தை 1634 இங்கு நாம் சிந்திக்க உள்ளோம். சத்தமும் வேண்டாம் கருத்து அறிந்து ஆறினால், சத்தமும் வேண்டாம் சமாதி கூடினால், சுத்தமும் வேண்டாம் துறக்காட்டு நிற்றலால், சித்தமும் வேண்டாம் செயலற்று இருக்கிலே. ரொம்ப எளிமையான சொற்களை கொண்டு அருமையான ஆழமான கருத்துக்களை கூறியுள்ளார். ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையையும் வெடி வேடமற்ற உண்மையான தவத்தையும் அந்த பாடலை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த இறைவனை தேடுபவன் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலைய அடைந்த பிறகு புறச்சடங்குல அவனுக்கு தேவையில்லை. தேடிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜ் சமாதி ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு புறச்சடங்குகள் தேவையில்லை. மந்திரம் உபதேசங்கள், சுத்தபத்தமா இருக்கணும்ன்றது, யோகம் செய்யறது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு இந்த பாடலை உணர்த்ததான் நான் உணர்றேன். முதல் வரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கத்தமும் வேண்டாம் கருத்து அறிந்து ஆறினால் அப்படின்னாக்கா, உண்மையான கருத்து ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மன அமைதி ஆயிடும். அப்ப மந்திரம் ஜபிக்கணும், சத்தம் போட்டு சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை. சைலண்டா இருக்கிறதே போதுமானது அப்படின்றாரு. 2வது வரியில பார்த்தோம்னா, யோக நிலையில நம்ம சமாதி கை கூடிச்சுன்னு வச்சுங்களேன், இறையோடு ஒன்று கலந்துடுறோம். அப்படி கூடிட்டதுக்கு அப்புறம் நமக்கு மௌனமே போதுமானது. துதி பாடல்கள், சத்தம் போட்டு பாடுறது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது. அதுவும் ரமணர் அடைஞ்ச அந்த மகா மௌனம், மலை இருக்கின்ற மகா மௌனம், இயற்கையின் மகா மௌனம், அதனோட இந்த ஃப்ரீக்குவன்சியோட ஒன்றது. 3வது பாத்தீங்கன்னா, ஆசாரமா இருக்கிறது அப்படின்றது வெளிப்புறத்துக்கு தேவையில்லை. அகத்தூய்மை சூப்பரா இருந்துச்சுன்னா புற தூய்மைகள் நமக்கு தேவையே இல்லை. நாம ஒரு தடவை பாத்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் எல்லாம் ஒரு கோயில் வழியா நாங்க போய் நிறைய பார்த்தோம். அதுல ஒரு சித்தரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவரு விபூதி ஃபுல்லா பூசிருக்காரு. அந்த இடத்துக்கு போனா விபூதி வாசனை தான் வருது. பக்கத்திலேயே யூரின் போயிருக்கிறாரு, மலம் போயிருக்கிறாரு, மல நாத்தம்லாம் வரல, ஃபுல்லா விபூதி வாசனையே வருது. அதுதான் அந்த அகத்தூய்மை நமக்கு கிடைச்சிச்சுன்னா எதுவுமே தேவையில்லை அப்படின்றாருங்க. அப்புறம் 4வது சித்தம் செயலற்று இருத்தலை அப்படின்றாரு. எல்லாம் அவன் செயல் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா, சிவன் செயல் உணர்ந்துட்டோம்னா நம்ம ஈகவே வராது. அப்ப சைலண்டா இருக்கிற நிலைமையே போதுமானது. மனம் அங்கு இயங்க தேவையில்லை. அப்ப சுருக்கமா என்ன சொல்லலாம்னா, அகவைப்பாடு சிறந்ததுதான். ஆனா உண்மையான நாணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால், வெளிப்படையான சடங்குகள், மந்திரங்கள், ஜெபித்தல், உடல் ரீதியான தூய்மை செய்யக்கூடிய விஷயங்கள், ஆபரணங்கள், இறைவனை வழிபாடுகின்ற விஷயங்கள், இவைகளெல்லாம் நமக்கு தேவையில்லை. இறைவனை உள்ளுக்குள்ளே தேடி உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். அப்ப சமாதி நிலை கிடைச்சிடும் அப்படின்றாங்க. எப்பயும் போல ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல பெரிய பண்டிதர் இருந்தாரு. ரொம்ப பர்ஃபெக்டா காலையில எழுந்திருப்பாரு, ஆத்துல குளிப்பாரு, மார்பளவு தண்ணி நின்றுகிட்டு மந்திரங்களை பல மணி நேரம் உறக்க சொல்லுவாரு. அப்புறம் பல மணி நேரம் தவம் செய்வாரு. இதே ஒரு உண்மையான பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நம்மள ஒரு பெரிய ஞானியா நினைக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அவருக்கு அப்படியே ஒரு சிந்தனை மேலோங்கிடுது. அப்புறம் ஒரு நாள் வாக்கிங்கா அப்படியே போகும்போது ஊர் எல்லையில ஒரு முதியவர் சைலண்டா அமர்ந்திருக்கிறாரு. அவரு எந்த விதமான ஆடம்பரங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, சடங்குகள் எதுவும் பண்ணல. இவர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா நீ என்ன மந்திரம் சொல்ல மாட்டேன்றா, சத்தம் போட்டு இறைவனை கூப்பிட மாட்டேன்றா, சும்மா உட்கார்ந்து இருக்கிறா, எப்படி உங்ககிட்ட இறைவன் வருவாரு அப்படின்னாரு. அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உங்க பையன் பக்கத்துல இருக்கிறான், நீ சத்தம் போட்டு கூப்பிடுவியா மெல்ல பேசுவியா அப்படின்னாரு. அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இறைவன் என் பக்கத்துல இருக்கிறான்பா, நான் ஏன்பா சத்தம் போட்டு மந்திரம் பேசணும், அவனை கூப்பிடணும். அப்ப கருத்து அறிந்து ஆறினால், அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோடு ஒன்றாகி விட்டால் அமைதியாகி சமாதி கூடி சத்தமே தேவையில்லை. அப்போ உலகப்பற்றுக்கெல்லாம் அறுத்தாதான் அந்த இது வரும். புற தூய்மை சடங்குகள் எப்படின்னா இனிஷியல் ப்ரிப்பரேஷன் தான் அது. அப்ப நாம அவனை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, என் சித்தம்னு தனியா இல்லப்பா
அப்படின்னு டோட்டலா சரண்டர் ஆகிறது. அப்போ உண்மையான அமைதியும் பற்றற்ற நிலையும் இருந்தால் இறைவனை நாம் காண முடியும். நாம அவனை காணலைன்னா நம்மகிட்ட டீப் சைலன்ஸ் இல்ல, உலகப்பற்று சுத்தமா அறுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அலட்டிக்கிறத குறைச்சிக்கலாம், ஆரவாரத்தை குறைக்கலாம். ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதை டீப்பா அனலைஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்ககிட்ட விவாதிக்கிறது நிரூபிக்க நமக்கு தேவையில்லை. போலித்தனமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நேர்மையான விஷயங்களோட நம்ம மன நிம்மதியோட வாழலாம். இறை சிந்தனையோட இதய ஆற்றலை, இதயம் சொல்வதை கேட்கலாம். இப்படியாக நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு கூறி தளத்தை கௌரியம்மாவோட ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா. விந்தியாமா இருந்தாங்க, காணோம், எனக்கு காமிக்கல. அதனால ஆனா அற்புதமா இருந்துச்சுங்க அந்த கதையும் அந்த பக்திக்கான விளக்கமும். மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1634. கத்தவும் வேண்டாங் கருத்தறிந்தாற்றினால், சத்தமும் வேண்டாம் சமாதி கைகூடினார், சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலார், சித்தமும் வேண்டாம் செயலாற்றிருக்கையிலே. என்னோட இதுல செயலாற்றி இருக்கையிலே போட்டிருக்கு. இதுல வந்து வெளியில கூகுள்ல வந்து செயலற்று இருக்கையிலேன்னு போட்டிருக்கு. விஸ்டம் லிவ் அந்த இதுல செயலற்று இருக்கு, இது எண்டுல செயலாற்றுன்னு இருக்கு. Translation: loud chanting is not required if one attains maturity of thought. Vociferous noise is not required if one has attained the state of samadhi. No austerity is required since one is free from entanglements. No effort is required since one has reached an actionless state. கத்தவும் வேண்டாம் கருத்தறிந்தாற்றினார். எதுவுமே வார்த்தைகளுக்கு வேலை இல்லை இல்லையா? வார்த்தைகளுக்கு வேலை இல்லை. அது மந்திரமாக இருந்தாலும் சரி, சொல்றதா இருந்தாலும் சரி, எதுவுமே அதை வந்து நம்ம கருத்தறிந்து அதை உணர்ந்து அதை செயலுக்கு கொண்டு வந்து அதுவாகவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த நிலை வர்ற வரைக்கும் அதை நம்ம சொல்ல வேண்டிய பஜனையாக இருக்கலாம். நம்ம இதை இறைவனை நோக்கி இருக்கிறதுனால நம்ம அந்த இதில் யோசிக்கலாம். பஜனையாக இருக்கலாம், கோஷம் போடுறதா இருக்கலாம், அரோகரா சொல்கிறதா இருக்கலாம், ஓம் நம சிவாய சொல்கிறதா இருக்கலாம். எல்லாமே அதுவாகவே நம்ம இருக்கிறோன்ற நிலை வந்துருச்சுன்னா அது தேவையில்லை. அந்த இது நம்ம அந்த நிலையில் இருக்கிறோன்னா அது தேவையில்லை. சத்தமும் வேண்டாம் சமாதி கை கூடினார். சமாதியே கை கூடிடுச்சுன்னா, சமாதின்றது என்னது? அந்த சொல்லற சும்மா இரு அந்த நிலையே வந்துச்சுன்னா, மனம் வந்து ஒன்றுமே சொல்லாத நிலை, மனமற்ற நிலையாக இருக்கிற மாதிரி அந்த நிலைக்கு மனம் வந்துருச்சுன்னா எந்த சத்தமுமே தேவையில்லை. எந்த உள்ளுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள சொல்ற மந்திரங்களாகட்டும், உள்ளுக்குள்ள செய்யற பூஜைகளாகட்டும், உள்ளுக்குள்ள செய்யறதும், ஏன்னா கத்துறதுங்கிறது வெளியில, சத்தங்கிறது அதை விட இன்னும் கம்மியா நம்மளுக்குள்ள கேட்குற சத்தமா இருக்கலாம், நமக்குள்ள நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், உள்ளுக்குள்ள உணர்றதா இருக்கலாம். அதுவும் தேவையில்லை. ஏன்னா மனம் சமாதியே கை கூடிருச்சு இல்லையா? மனம் முழுமையான அமைதிய நிலை அடைஞ்சிருச்சு. அப்ப அதுவும் தேவையில்லை. சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்கலாம். சுத்தமும் வேண்டாம், இங்க துடக்கற்று நிற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் விட்டு விலகிறோம், அதாவது மனதுல இருந்து விட்டு விலகி நிற்கிறோம் இல்லையா? மன சுத்தமும் வேணும், புற சுத்தமும் பார்க்கணும். நம்ம மனதுல இருந்து நம்ம நடக்கும்போது இது எதுவும் எல்லாமே தேவைப்படும். மன சுத்தம் வேணும், புற சுத்தமும் வேணும். ஆனா அந்த மனதுல இருந்தே தள்ளி நிற்கிறோம் நம்ம, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு அதுவும் தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மன சுத்தம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, திஷ்டி சொல்லுவாங்க, கெட்ட எனர்ஜி சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க இல்லையா?
அதெல்லாம் எதை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறீங்க? ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இப்போ வராங்க. நம்ம அவங்களோட தான் நிக்கிறோம்னா, அந்த எண்ணங்களோ, அந்த எனர்ஜியோ எத பாதிக்கும்னா, உங்க மனச தான் பாதிக்கும். உங்க மனதுக்கும், உடலுக்கும் தான் அது மனதுக்கு வர்றது தான் அப்படியே உடலுக்கும் வர்றது அது. ஆனா, நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது, நாம மனதுல ஏன்னா மனமும் ஒரே இப்ப எப்படி சிவமும் ஒரே இதுதான் நம்ம எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாரி மனமும் ஒரே மனம் தான் எல்லாரும் அ அத புடிச்சிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட எண்ணம் என்ன எனக்கு வரலாம். நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அத என்னால கொண்டு வந்துக்க முடியும். அப்ப அது நல்ல எண்ணங்களா இருந்தா நல்லது. கெட்ட எண்ணங்களா இருந்தா அது கெட்டது இல்லையா? அப்ப நான் மனதுல நின்னுட்டு இருக்கும்போது தான் நான் அத வாங்க முடியும். அங்க நான் சுத்தமா நான் இருக்கிறேன் அப்படின்னாலும், சுத்தமில்லாத விஷயம் எனக்கு வருதுன்னா, நான் அத மனதுல நின்னுட்டு இருந்தேன்னா வாங்கிடுவேன். ஆனா, அந்த விழிப்புணர்வான இறைவனோட அந்த நிலையில, மனமற்ற நிலையில இருக்கிறோம்னா, அதுல வந்து கெட்ட எனர்ஜி வந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்கள நம்ம வந்து இழுக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம அத ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்ல. அது வந்தபடியே அது போயிடும். அதனால சுத்தமும் வேண்டாம். எம் அகசுத்தம் அவசியம் இருக்கணும் அப்படின்னு இல்ல. அது உள்ளுல இருந்து நமக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்து வந்தாலும் சரி, சுத்தம்ன்றது நமக்கு தேவையில்ல. ஏன்னா நான் மனதோடையும், உடலோடையும் நான் பொருந்தி இல்ல. அப்படின்ற மாரி பார்க்குறேன். சித்தமும் வேண்டாம் செயலாற்றி இருக்கையிலே. சித்தமும் வேண்டாம். அந்த ஞானம் இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டே நம்ம மனதுக்கு வந்து ஆசை இருக்கிறதுனால தானே பிறப்பு இருக்குது. அதனால ஒவ்வொன்னா நம்ம வந்து மனதுக்கு குடுத்துட்டே வரோம். அதாவது அ முதல் நிலை சக்கரங்கள்லேருந்து நம்ம வரும்போது, அது எந்த ஏக்கத்துல இருக்கோ, இப்போ வந்து பயத்துல இருக்குன்னா, அதுக்கு தைரியத்த குடுக்கறதுக்கான முறை இருக்கும். அப்புறம் செல்வத்த நினைச்சு ஏங்கி இருந்ததுன்னா, அந்த செல்வம் கிடைச்சு அத நிறைவு பண்றதாக இருக்கும். இப்படி உலகுக்கு தேவையான விஷயங்கள் வரும். ஆனா, அந்த 3 சக்கரையும் தாண்டி நம்ம அடுத்த நிலைக்கு போறோம்னா, அங்க வந்து அன்பு, உண்மை, ஞானம் இந்த விஷயத்துக்கான நிறைவுலாம் நமக்கு வந்துரும். இந்த விஷயத்துக்கான நிறைவுலாம் வரும்போது, அதுக்கான ஞானமெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா? உண்மையான பக்தி அந்த கதை சொன்னாங்க இல்லையா? அதே மாரி தான் உண்மையான அன்பும் வந்து அ மனதில இருந்து தான் இங்க உலகியல்ல நீங்க பார்க்க முடியும். அ அதுல வந்து உண்மையான அன்பு இப்ப நானே சொல்லிட்டு இருந்தேன். நானே வந்து வாலண்டியர் ஒர்க்ல நெறைய பண்ணுவேன். நெறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து அது பண்றதில்ல. அ வ நானா தேடி போய் பண்றதில்ல. என்ன தேடி எனக்குன்னு கடவுள் வந்து இத நீ செய்யின்னு சொன்னான்னா, அதுவும் கடவுள் தான் என்ன செய்ய வச்சாரு. அதுவும் நானா ஓடி போய்லாம் பண்ண முடியாது. அதுவும் கடவுள் தான் வச்சாரு. ஆனா அதுல உண்மையான அன்பு வந்து இல்ல. அதாவது இறைவனோட அன்ப பார்க்கும்போது, அதுல என்ன இருக்கு அப்டின்னா, நான் வந்து செய்றேன்ற அந்த நான் இருக்கு. பாவம் பார்க்குற அந்த எமோஷன்ஸ் உணர்ச்சி இருக்கு. அது எல்லாமே மனதோட வேலை. உணர்ச்சி இருக்கு. அம் மனம் பேசுது. இத பண்ணணும், அத பண்ணணும், அத செய்யணும், இத செய்யணும் அப்படின்னு. அப்புறம் நான் நல்லது செஞ்சேன் அப்படின்ற அந்த ஈகோ வந்து வர்றதுனால, நமக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லது கிடைக்கிற ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. நான் அது கெட்ட விஷயம்னு சொல்ல வரல. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது ஒரு பயிற்சி தலம் தான். அம் அந் அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து பார்க்கும்போது, இறைவனோட அன்பு எப்படி இருக்குன்னா, அதுல நான் இல்ல, மனம் இல்ல, பேச்சு இல்ல, அ பாவப்படுறதெல்லாம் இல்ல. இங்க எல்லாமே சரியா நடக்குது. இறைவன் வந்து சரியா வச்சிருக்கிறாரு. அது அன்பாகவே இருக்கிறாங்க. இறைவன் வந்து மனதிலிருந்து வர அன்பு இல்ல. அவரே அன்பா இருக்கிறது தான் அந்த உண்மையான அன்பு. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவர்க்கு. அந்த சாயா அன்பு எங்க வரும்னா, அந்த விழிப்புணர்வோட இருக்கிற அன்புல தான் சாயா அன்பு வரும். அதுல இருக்கிறவங்களுக்கு தான் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி சொல்றேன். நம்மளோட இந்த மனதிலிருந்து வர அன்புல வந்து தூய்மை இல்ல. அன்பு இருக்கு. அது வந்து தூய்மை அ அ இருளும் இருக்கு அந்த இடத்துல. அன்போட சேர்ந்து இருளும் சேர்ந்து இருக்கிற இடமா நம்ம நம்ம இந்த உலகியல்ல இருக்கிற அன்புல இருக்கு. இறைவனோட அன்பு வந்து அது தூய்மையான அன்பு. ஏன்னா, அவர் அன்பாவே இருக்கிறாரு. நம்ம வந்து இப்போ ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு போறோம் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இப்ப அன்ப வந்து கத்துக்கிட்டு நான் வந்து அன்புன்ற ஏக்கத்துல இருந்திருக்கலாம். இல்ல அன்பு குடுக்குறோன்ற ஏக்கத்துல இருந்திருக்கலாம். அதற்கான பயிற்சி முறையில என்ன போட்டாங்க. அப்ப அந்த அந்த இது நமக்கு கிடைக்கணும் அந்த பயிற்சி. இப்போ ஒரு ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா, அதுக்கு போகாமயே இருக்கலாம். போயிட்டு நான் நிறுத்தணுன்றது இல்ல. அந்த நிறைவு கிடைக்கிறதுக்கான நமக்கான பயிற்சி அது. நம்மள வந்து எதுல போடுறாங்க இறைவன், நமக்கான எந்த வேலைய குடுக்குறாங்களோ, அது நமக்கு தேவையான ஒரு பயிற்சி முறை தான் அது. எனக்கு கிடைச்சு நான் பண்ணிட்டு இருந்தது அந்த பயிற்சி எனக்கு. எனக்கு அந்த பயிற்சி குடுத்து, எனக்கு வந்து அந்த அன்பு நான் ஏங்கினதா இருக்கலாம், குடுக்குறதுக்கு ஏங்கினதா இருக்கலாம், இல்ல வாங்குறதுக்கு ஏங்கினதா இருக்கலாம். அது ஏதோ ஒரு என்னோட மைனஸா இருந்தத வந்து பிளஸ்ஸா ஆக்குறதுக்கான ஒரு பயிற்சியா இறைவன் கொடுத்ததா நான் பார்க்குறேன்.
அதே மாதிரி இப்ப அடுத்த நிலைக்கு வரும்போது இப்ப ஞானத்தை அடுத்தது வந்து நம்ம வந்து உண்மையை தேடுறோம். அப்புறம் ஞானத்தை தேடுறோம். அந்த ஏக்கம் நமக்கு வந்து எப்படி நம்ம உலகியல்ல இருக்கும்போது செல்வம் அந்த விஷயத்துக்காக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து இந்த இடத்துல இருக்கும்போது ஞான தேடல் வரும். இந்த ஞான தேடலுக்கான ஏக்கத்துக்கான பயிற்சி தான் எனக்கு வந்து நான் திருமந்திரத்துல இறைவன் என்ன போட்டதா நான் பார்க்கிறேன். இந்த பயிற்சியில இப்ப என்ன போட்டிருக்கிறாரு. இதுல வந்து அ இந்த பயிற்சியில என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஞானம் கிடைக்கும் இல்லையா? உண்மை என்னன்னு புரிய வரும். அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு நமக்கு போறதுக்காக இந்த பயிற்சியில இப்ப இருக்கோம். இப்ப இதெல்லாம் பயிற்சி தானே தவிர, இதுல உண்மை இருக்காது. ஏன்னா, நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கேன். உண்மை ஞானமான்னு பார்த்தா, உண்மை ஞானம் இல்ல இது. என் மனதுக்கு நான் அன்பை காமிச்ச மாரி, இப்ப என் மனதுக்கு ஞானத்தை காமிக்கிறேன். இதுதான் நீ ஏங்கிட்டு இருந்தல்ல, ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னல்ல, இதுதான் ஞானம். அப்படின்னு என் மனதுக்கு தான் காமிக்கிறேனே தவிர, இன்னும் அந்த முழுமையாக இதையும் தாண்டி நம்ம சகஸ்ரதலம் போனாதான், முழுமையான அந்த அன்பாகவே இருக்கிறது, அந்த ஞானமாகவே இருக்கிறது, அந்த உண்மையாகவே இருக்கிறது. ஹம், நீங்க எதுவும் செயல் பண்ணணும். நீங்க செயலாற்றி இருக்கையிலேனாலும் செயல் பண்ணணும்னு இல்லை. இப்ப நான் போய் ஓடி போய் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லை. அந்த அன்பாகவே இருந்தாலே அந்த எனர்ஜியே எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அந்த நிலைக்கு போறப்ப சொல்றேன் நானு. ஞானமாக இருந்தாலே போதும். அந்த ஞானம் எல்லாருக்கும் பரவுறதா இருக்கும். எப்படி மனதோட கனெக்ஷன்ல தான் எல்லாரும் கனெக்டட் தான். இங்க எல்லாரும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப நம்ம வந்து உண்மையான அன்பு வடிவமாக மாறுறதும் ஞான வடிவமாகவும் மாறணும்னா இங்க எல்லாருக்குமே அது கிடைக்கும். மனதுக்கு இப்ப நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்ப திருமந்திரம் படிக்கிறது, தர்மம் செய்யறது, இது எல்லாமே மனதிற்கு நம்ம அன்பை காமிக்கிறோம், மனதுக்கு ஞானத்தை காமிக்கிறோம், மனதிற்கு பக்தியை காமிக்கிறோம். இதுல வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் சேர்ந்தே தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கிருச்சுன்னா அந்த அன்புனா என்னன்னா அது இறைவனாவே அந்த அருள் இருக்கு இல்லையா? அந்த விழிப்புணர்வே வந்து அன்பு தான். அந்த அருளே அன்பு தான். அதுவே ஞானம்தான். அந்த நிலையில இருக்கும்போது அங்க இருள் இல்லாத நிலையை வந்து சேரும். இதெல்லாம் தான் நான் இந்த பாடலை பார்க்கும்போது தோணுன விஷயங்கள். மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். அற்புதம் கௌரிமா. The way you are reading is very good. என்ன சொல்றது, ஞானத்தை கூட விஷயமா நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம், அப்புறம் அதுவாக மாறணும் அப்படிங்கிறவங்களுடைய அந்த அந்த பார்வை ரொம்ப அற்புதமா இருந்தது. இட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோட அடுத்த படி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கு வந்து இந்த மந்திரத்துல வந்து பொருள் சொல்லிட்டாங்க. நம்ம இன்னும் புதுசா பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நம்ம கூடுதலா பார்க்கலாம். நான் நேத்தே சொன்னேன், இந்த மந்திரத்துல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன், ஒரு ப்ராசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நேற்றுக்கு 2 குவாலிட்டி பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஓதல் வேணாம், உயிருக்கு உயிராய் உள்ளுற்றல், அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் காயம் இடம் கண்டார் அப்படின்னு 2 ஒரு தன்மை பார்த்தோம். அப்புறம் அதனுடைய பலன் பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல ஒரு 2 தன்மை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கத்தவும் வேண்டாம் கருத்து அறிந்து அறினார், சத்தமும் வேண்டாம் சமாதி கைகூடினால் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வதா ஒண்ணு சொல்றாரு, சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலால், சித்தமும் வேண்டாம் செயலற்று இருக்கையே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல துடக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு. இந்த துடக்கு அப்படிங்கறத வந்து பொதுவா வந்து நம்ம என்னத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, விளக்குதல் அப்படிங்கிற ஒரு தன்மையில உபயோகம் பண்ணுவோம். அதாவது தொடர்பு அற்ற இருத்தல் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா விளக்குதல் அப்படின்னு. அது எதனால விளக்குதல்? இப்ப வந்து விரும்பி விளக்குதல் இல்லை. அது வந்து ஒரு அசுத்தமின்மையின் காரணமாக நம்ம வந்து அதை விளக்குது. இப்ப சாக்கடை இருந்தா அதனோடு துடக்கற்று இருத்தல்,
ஆனா நீர்நிலையில இருந்தா அது தொடர்பற்று இருத்தல் தான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வார்த்தை தான். நம்ம தமிழ்ல அற்புதமான ஒரு மொழிங்க. நிறைய வித்தியாசங்கள் கொடுப்பாங்க. அப்ப இந்த துடக்கு அப்படிங்கிற வந்து அசுத்தத்தில் இருந்து விலகுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல குறிக்கிறதுக்கு தான் இது வந்து துடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலால் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமும் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எதனால? அசுத்தத்து பக்கத்துலயே நம்ம போல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஞானியர் வந்து குளிக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க மேல இருந்து அப்படியே சுகந்தம் வீசும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு அசுத்தமே இல்லை. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யோகிராம் சுரத்குமார் எல்லாம் சொல்லுவாங்க, அவரு மாசக்கணக்கா குளிக்க மாட்டாராம். அப்படியே மேல மேல உடை அணிந்து அழுக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல அசுத்தமே இருக்காதான், அப்படியே கந்தமா இருக்கும், மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி துடக்கற்று நிற்றலால் அப்படின்னா உள்ளும் புறமும் அழுக்கற்று. அப்ப அந்த மேல இருக்கிற என்ன அழுக்கு? அப்ப அவங்க உடையில இருந்த அழுக்கு என்ன அப்படின்னா அது புற அழுக்கு. அது அவங்களா சேர்த்தது இல்ல, இயற்கையோடு இருக்கிறதுனால சேரக்கூடியது. அப்போ அந்த அது வேற. அது இல்லாததுனால சுத்தமும் வேண்டாம். அப்ப நம்ம அசுத்தத்தோடு தொடர்பற்று இருக்கிறாள். இது வந்து புறம். அகத்துல என்ன? மனதுக்குள்ள எந்த நீங்க பாக்கலாம், நம்ம வந்து ஒரு எனக்கெல்லாம் இருக்கும் அது. ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஒரு சிந்தனை வந்து வேற இடத்துல போயிடுச்சு அப்படின்னாக்கா, ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு யோகிராம் யோகிராம் அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். பொதுவா என்னத்துக்காக அப்படின்னா, இந்த ஏதாவது ஒண்ணு இந்த வெளியில போயிருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள பயமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அதாவது மனதினுடைய பயங்கள் வந்து விகாரமாக ஐயோ போனா அடிபட்டுருமோ, இல்ல அவங்க பத்திரமா வர்றமே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் வந்ததுன்னா, ஐயோ நம்ம அப்படி நினைக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து சுவாமி வேணாம் யோகிராம் அப்படி சொல்லிட்டு மாறும். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அப்போ அந்த மாதிரி பயமற்று துடக்கற்று, அதாவது அசுத்தத்தோடு தொடர்பற்று மனம் வந்து சதா அசுத்தத்தோட தொடர்பு இல்லை, இருளோட தொடர்பு இல்லைன்னா எங்க இருக்கும்? வெளிச்சத்துல இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதனால அது திருப்பி புதுசா விளக்கேற்றணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலால் அப்படின்னு. அப்போ உள்ளே இருந்து மனம் வேறு எண்ணங்களை எண்ணவே இல்லை, சதா இறை நினைப்போடு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்படிதான் சத்தமும் வேண்டாம் சமாதி கை கூடினால் அப்படின்னா, இந்த இடத்துல சத்தம்ங்கிறத நாத சமயம்னு நம்ம எடுத்துக்கலாம். நாதம், நாதத்தோடு தொடர்புடைய பயிற்சி, நாதத்தை ஏன்னா நம்மளே நாதமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம தான் நாதம், அதுல வேற யாரும் நாதம் கிடையாது. அப்ப நாதத்தில் உள்ளே நாம் இருக்கிறோம். அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிறோம். அதனால புதுசா தண்ணியை தேட வேண்டாம். கத்தவும் வேண்டாம் கருத்தறிந்த அறினால் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம கத்துதல் அப்படின்னா அது வெளிப்படுத்துதல். அந்த வெளிப்படுத்துதல்ல நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டாம். அப்படின்னா புற வேடங்கள் தேவையில்லை. நம்ம போய் கோயில்ல தான் சாமி பார்க்கணும்னு இல்லை, நம்ம போய் பஜனை தான் பண்ணணும்னு இல்லை, 4 பேர்கிட்ட சச்சங்கத்துக்குள்ள உட்காரணும்னு இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்க கருத்துக்குள்ள நம்ம எது உண்மை எது பொய் அப்படின்னு ஞானமாக நாம் உணர்ந்து விட்டோம். இதுதான் முதல்ல ஞானம் எதுன்னு உணர்றோம், அப்புறம் அந்த ஞானமாகவே நம்ம மாறிடுறோம். அதனால எங்க ஆனாலும் சரி அப்படியே அமைதியா இருக்க முடியும் நம்மளால. அப்போ வந்து எனக்கு கூட இருக்கும், இங்க வந்து ஒரு நாளும் நான் வந்து திருமந்திரத்துக்கு வரும்போது ரொம்ப அது ரொம்ப சின்சியரா பண்ணுவேன். அப்போ எதற்காக பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இங்க எல்லாரும் பாராட்டுறதுக்காகவா இல்ல நம்மள வெளிப்படுத்திக்கவா அப்படின்னா, நேத்தி போய் ஒரு இடத்துல வந்து நின்றேன். எந்த இடத்துல வந்து நின்றேன்னா, ஒரு நாளும் நான் இதை மீண்டும் ஒரு முறை நான் திருப்பி சொல்லியிருக்கேன், நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரி இன்னும் வாசித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வாசிக்கும் போது இது ஒரு முறையில நான் வெளிப்படும் பொழுது திருமூலர் வந்து எனக்கு நிறைய
நுணுக்கமான விஷயங்களை அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப அத அறிந்து கொள் வர அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போ ஒரு நாள் பண்ணா கூட அந்த மந்திரத்துக்குள்ளான நமக்கு அந்த நுணுக்கமான ஒரு பார்வை மற்றும் ஒரு பார்வை கிடைக்காம இப்ப ஒரு பாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இல்ல உனக்கு எது தெரியுமோ அத கொடுக்கறதுக்கு அன்னைக்கு போறோம். இல்லையா அன்னைக்கு போயா அப்ப அன்னைக்கு இருக்கிற மூலம் வந்து உனக்கு புதுதாக சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோ. இல்லைன்னா அந்த அந்த பதட்டத்தை கம்மி பண்ண அப்படின்னு ஒரு தெளிவு வந்த உடனே இப்பெல்லாம் வந்து இது வேற ஒரு ஆனந்தம். எந்த எந்த அப்ப அந்த ஒரு நோக்கம் கூட இல்ல. இப்பெல்லாம் உண்மையே ஆனந்தத்திற்காக வர்றோம் நம்ம. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து உண்மையான கருத்தை அறிந்து ஆறினால் அப்ப அமைதியானால் நம்ம வந்து கத்துவம் வேண்டாம். அப்ப நம்ம வெளிப்படுத்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப சொல்லாமலும் நமக்கு எல்லாம் ஸ்பூரிக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்பூரித்து கிளம்பும். அதுதான் சித்தமும் வேண்டாம் செயலற்று இருக்கு இல்லையா? அப்ப எல்லாரும் சொல்றாங்க இறைவனோடு கூடி இருக்கும் பொழுது சித்தமே இருக்காது அப்படின்னா, எந்த சித்தம் இருக்காது? துடக்கற்று இருக்கக்கூடிய சித்தம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து தனியா செயலாற்றுறதில்ல. எந்த செயலாற்றினாலும் அது வந்து இறைவனின் பால் ஆற்றுகின்ற ஒரு செயலாக இருக்கும். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமைக்கிறது அப்ப சித்தமே இல்லாம எப்படி சமைக்க முடியும்? அப்ப அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு மூலையில உட்கார சொல்றாரா? இல்ல இல்ல இல்ல. தனியா சிந்தனைன்னு இல்ல. சமைக்கிறதும் யாருக்காக? இந்த கிருஷ்ணனை வளர்க்குறவங்க சொல்றாங்க. ஆயர்பாடியில் அத்தனை பேரும் கிருஷ்ணருக்காகவே வாழ்ந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் யசோதை. எல்லாரும் ஐயோ கிருஷ்ணாக்கு பசிக்குமேனு வெண்ணெய் எடுத்து வைப்பாங்களாம். ஐயோ கிருஷ்ணா குளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை துண்டு வாசனை திரவங்கள் எல்லாம் எடுத்துட்டு யமுனையை நோக்கி ஓடுவாங்களாம். கிருஷ்ணனுக்கு பிடிக்குமேனு பட்சணம் பண்ணுவாங்களாம். எல்லாமே கிருஷ்ணனுக்காக மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆயர்பாடியில அப்படின்னு சொல்லுவாரு பெரியார். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு செயலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது தனியா சித்தம் வேண்டாம் அப்படின்னு இது பல அடுக்குகள்ல புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு மந்திரம். அற்புதமான மந்திரம். அப்ப இந்த இடத்துக்கு போற வரைக்கும் எல்லாம் பண்ணிதான் ஆகணும். அழகேசனையா கதை சொன்ன மாதிரி பக்கத்துல அந்த 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 குழந்தை பக்கத்துலதான் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தையை நம்மால் பக்கத்தில் இருத்தி கொள்கின்ற முடிகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் எப்ப நமக்குள்ள ஒரு தெளிவு பிறந்து விட்டதோ, எப்பொழுது அந்த நாதத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நம்மை ஆட்கொண்டு விட்டதோ, எப்பொழுது தீமை என்கின்ற எண்ணம் நம்முள்ளே வராது துடக்கற்று இருக்கின்றோமோ, எப்பொழுது செயலற்று இருக்கலாமோ அப்ப எப்ப செயலற்று இருக்கெல்லாம் சும்மா இருக்கிறது இல்ல. துடக்கற்ற செயலை செய்தல், துடக்கமான செயலை செய்தல், இல்லைன்னா இந்த இறை சிந்தனையை தவிர்த்த சிந்தனை. அப்ப எப்படி இருக்கிறது? நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கோமோ அப்போ நமக்கு வந்து தவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான்காவது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் அது எப்படி பண்ண முடியும்? நிறைய நேரம் நம்ம வந்து அதுல இருந்து வருவோம். இல்ல இந்த செயல் எனக்காக செய்யறோம், இல்ல மத்தவங்களுக்காக செய்யறோம். அந்த கௌரவமா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி செய்யறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த ஆனந்தமே இறையை நமக்கு காட்டி தருகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த செயலை நம்மளால அழகா செய்ய முடியும். இந்த இடத்துல மாத்திரம் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் திருமூலர் நமக்காக சரி செய்து தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது இறை நம்மை முழுமையாக பற்றிக்கொள்ளும். அப்பொழுது அதுக்குன்னு ஒரு வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுதான் உண்மை. அததான் இந்த மந்திரத்துல அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய கத்துக்கிறோம்மா. நிறைய விஷயம் நீங்க சொல்லும் போதுதான் அதுல இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் புரியும். அதோட பெரிய விஷயம் அதுல அதோட விரிவாக்கம் புரியுறது உங்கள்கிட்ட இருந்து வர்றதுமா. மிக்க நன்றி. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1634வது திருமந்திரம் சிந்தை அடங்கில். திருமந்திரம் கத்தமும் வேண்டாம் கருத்து அறிந்து ஆறினால், சத்தமும் வேண்டாம் சமாதி கைகூடினால், சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலால்,
சித்தமும் வேண்டாம் செயலற்று இருக்கிலே. அருமையான திருமந்திரம். கருத்து ஆறினால் கத்தவும் வேண்டாம். அறநூல்கள் கூறும் மெய்ப்பொருளின் உண்மை உணர்ந்து அறிவும் மனமும் அடங்க பெற்றால் வீண் ஆரவாரம் தேவையில்லை. அதே போல மனம் அடங்கி நிட்டையில் இருக்கின்ற யோகம் கைவர பெற்றுவிட்டால் உறக்க ஒலி எழுப்பி உபதேசம் செய்யவோ ஆடம்பரமாக பேசி ஆர்ப்பாட்டம் செய்யவோ வேண்டாம். ஆசையும் பாசமும் அகன்று பற்றற்று நின்றால் புற தூய்மை வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அகத்தூய்மை பெற்றுவிட்டதால் மனம் செயல் அற்று சிந்தனை ஒருமுகப்பட்டு விட்டால் மனமும் வேண்டாம். மனமும் வேண்டாம் என்பது மனம் என்று ஒன்று இருப்பதையே மறந்துவிடும் தவயோகம் கைகூடிவிட்ட பின் சித்தம் செயலற்றுவிடும் என்பதை சுட்ட சொன்னது. ஆறுதல், அடங்குதல், துடக்கற்று செயலற்று. கழக வெளியீட்டில் மெய்நூற் பொருட்களின் உண்மை கருத்தறிந்து அடங்கினால் வெளிப்படையாக அச்சொற்றொடர்களை எடுத்தும் படுத்தும் கத்துதலாகிய முயற்சிகள் வேண்டா. சமாதி கைகூடினால் வேதம் ஓதுதலாகிய சத்தமும் வேண்டா. ஆணவ தொடக்கற்றவர்க்கு வேறு துப்புரவுகள் வேண்டா. உயிர் செயலற்று உடையான் செயலாக இருப்பின் ஒன்றை தூக்கி நாடுதலாகிய சித்தமும் வேண்டா. கருத்தறிந்து உண்மை பொருளை அறிந்து ஆறினால் அடங்கினால் சத்தமும் மந்திர உச்சாடனமும் ஆரவார பூசையும் தொடக்கு பற்று. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். டிரைவ்ல இருக்கேன், அதனால படிக்க முடியாத சூழல். நான் கவனிக்கிறேன். நன்றி. நாளைய நேரம். நன்றி. ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வாங்க மஞ்சுளாமா. வணக்கம் அம்மா. யாராவது ஒரு முறை அந்த பாடல் மட்டும் படிக்க முடியுமாமா? படிக்கலாங்கய்யா. நன்றி. 1634 இன்னைக்கு. கத்தவும் வேண்டாம் கருத்தறிந்தாற்றினார், சத்தமும் வேண்டாம் சமாதி கைகூடினார், சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிற்றலார், சித்தமும் வேண்டாம் செயலாற்று இருக்கையிலே. அது செயலற்று இருக்கையிலேன்னு சிலதுல இருக்குங்கய்யா. அருமை அருமை, அருமையான. நன்றி நன்றி. இந்த சிவம் என்கின்ற நிலையை உணர்றதுக்கு அற்புதமான பாட்டம் இருக்கு. அது ஒவ்வொரு சொல்லும் வரையும். நன்றி நன்றி. நாளைய நேரம். வாங்க மஞ்சுளாமா. வணக்கம். உங்க கருத்து, கேள்வி சொல்லலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க பேசுறது கேட்கல. மத்தவங்களுக்கு கேக்குதா? அவங்க எதுவும் பேசலமா. அவங்க புதுசு நினைக்கிறேன். தெரியாம வந்திருக்கலாம். நீங்க மாத்துறதுன்னா மாத்துக்கணும். நீங்க அறையை நிறைவு செய்துனா செய்கிறீங்க. நன்றி நன்றி.
நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.